ஆந்திராவில் மகளின் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் செய்த அட்ராசிட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முடிவில் நடந்தது என்ன? பெற்றோருடன் மகள் சென்றாரா? மகளின் காதல் திருமணத்தை எதிர்த்த பெற்றோர் மண்டபம் முழுவதும் மிளகாய் பொடியை தூவி மகளை கடத்திச் செல்ல முயன்ற காட்சிகள்தான் இது. ஆந்திர மாநிலம் கங்கவரத்தை சேர்ந்த ஸ்னேகா மற்றும் வெங்கட் ஆனந்த் ஆகியோர் நரசராவ்பேட்டையில் உள்ள விலங்கியல் கல்லூரியில் படித்து வந்தனர். முதலில் நண்பர்களாக பழகிய 2 பேரும் பிறகு காதலிக்க துவங்கியுள்ளனர். கடந்த 13ஆம் தேதி நண்பர்கள் முன்னிலையில் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கை அம்மன் கோவிலில் திருமணமும் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெங்கட ஆனந்த் தங்களுடைய காதல் மற்றும் திருமணம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மகனையும் மருமகளையும் வீட்டிற்கு அழைத்து வாழ்த்தியுள்ளனர். பிறகு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவதற்காக வெங்கட ஆனந்தின் பெற்றோர் முயற்சி செய்துள்ளனர். இதற்காக கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கடையம் நகருக்கு அழைத்து சென்று திருமண வரவேற்பு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தனர். இது தொடர்பாக மணப்பெண் ஸ்னேகாவின் பெற்றோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அங்கு திடீரென்று வந்து சேர்ந்த ஸ்னேகாவின் தாய், சகோதரன், முறைமாமன் மற்றும் உறவினர்கள் மண்டபத்திற்குள் அதிரடியாக புகுந்து அங்கிருந்தவர்கள் மீது மிளகாய் பொடிகளை தூவினர். பிறகு மணப்பெண் ஸ்னேகாவின் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்றனர். இதனை பார்த்த புது மாப்பிள்ளை வெங்கட் ஆனந்த் மற்றும் உறவினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி ஸ்னேகாவை மீட்டனர். தொடர்பாக ஸ்னேகாவின் தாய், சகோதரர் உட்பட சிலர் மீது கடையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஸ்னேகாவின் பெற்றோரை வரவழைத்து சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் அவர்கள் எங்கள் மகளை எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்று போலீசாரிடம் வற்புறுத்தியுள்ளனர். 2 பேரும் மேஜர், இந்த விஷயத்தில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிய போலீசார் ஸ்னேகாவின் பெற்றோர் மற்றும் சகோதரரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர்.